ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரும் அவனுடைய படை வீரர்களும் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அந்த நகரை முற்றுகையிட்டு கொள்ளையடித்ததை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அரசர்கள் 2ஆம் நூல் 24ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். ஏறக்குறைய வடநாடு சமாரிய நாடு வீழ்ந்து 120 ஆண்டுகள் கழித்து இது நடைபெறுகின்றது. சமாரியாவின் வீழ்ச்சியிலிருந்து இவர்கள் எந்த பாடங்களையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. சமாரியா வீழ்ந்தபோது யூதேயாவில் அரசராயிருந்த எசேக்கியா அரசன் ஓரளவு நல்லவராகத்தான் இருந்தார். அவருடைய ஜெபத்தால் எவ்வாறு அசீரிய படையினர் தோற்று போனார்கள் என்று நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டோம். ஆனால் அவரை தொடர்ந்து வந்த அரசர்கள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் தீயது செய்தார்கள் என்று மீண்டும் மீண்டும் வாசிக்கின்றோம். யோசியாவை தவிர மனாசே அரசன் ஆண்டவர் பார்வையில் தீயது செய்தான். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவகாசு அரசன் ஆண்டவர் பார்வையில் தீயது செய்தான். 23ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோயாக்கிம் அரசனும் அப்படியே. 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோயாக்கின் அரசன் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவனை தொடர்ந்து செதேக்கியா கூட 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆக எருசலேம் நகரம் முற்றுகையிடப்படுவதற்கு முன், கொள்ளையிடப்படுவதற்கு முன் கடைசியாக வாழ்ந்த 5 அரசர்களும் மிக மோசமானவர்களாக ஆண்டவர் பார்வையில் நடந்து கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நேபுகாத்நேசர் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களையெல்லாம் எடுத்துச் செல்லுகின்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரவேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். எருசலேம் முழுவதையும், தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும், சிற்ப கலைஞர்களையும், கொல்லர்களையும் நாடு கடத்துகிறான். ஏழை மக்களை தவிர நாட்டிலே வேறு எவரையும் விட்டு வைக்கவில்லை. வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும், போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு செல்லுகின்றான். பாருங்கள் எருசலேமுக்கு நேர்ந்தொற்ற அழிவை. இன்றைய திருப்பாடலும் இந்த நிகழ்ச்சியைத்தான் உள்ளம் உருக்கும் விதத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர், உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர், எருசலேமை பாழடையச் செய்துள்ளனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும், பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்துள்ளார்கள். அவர்களை அடக்கம் செய்யக்கூட எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாக்கிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா? உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமா என்று புலம்புகின்ற அந்த பாடல் யூதா மக்களின் கண்ணீர் கதையை நாம் உணர வைக்கிறது. எருசலேமின் வரலாற்றில் நிகழ்ந்த கடுந்துயரமான, அவலமான இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, பாபிலோனியர்களால் இந்த அளவுக்கு எருசலேமும் அதனுடைய மக்களும் அழிக்கப்படுவது நியாயமா என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. இன்றைக்கும் நமக்கு நேரிடுகின்ற அத்தனை துன்பங்களையும் பார்த்து கொண்டு இறைவன் சும்மா இருக்கிறாரே என்று நாம் முறையிடுகின்றோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரின் கட்டளையை மீறினார்கள்.
பாவம் நுழைந்தது, அதனோடே துன்பமும் நுழைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மக்கள் மீறுகின்ற போது இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுவது போல துன்பம் அதிகமாக பெருகுகின்றது. இன்னும் பல துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தவறான செயல்பாடுகள். கடவுள் சில நேரங்களில் மனிதர்கள் செய்த பாவங்களுக்காக தண்டிப்பதை நாம் விவிலியத்திலே காண்கின்றோம். எண்ணிக்கை 16ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரையுள்ள வசனங்களில் மோசேயை எதிர்த்த கோராகும் தாத்தானும் எவ்வாறு நிலத்தினால் விழுங்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் கட்டளையை மீறி கொள்ளை பொருட்களை ஒளித்து வைத்த ஆக்கான் எவ்வாறு தண்டிக்கப்பட்டான் என்று யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அனானியாவும் சஃபிராவும் பேதுருவிடம் பொய் சொன்னதற்காக கொல்லப்படுவதை திருத்துதர்கள் பணி 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இவ்வாறு பாவம் செய்கின்ற பலர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னும் சில சூழ்நிலைகளில் இன்றைக்கு எத்தனையோ இயற்கை சீற்றங்களை பற்றி, அதனால் நேரிடுகின்ற அழிவை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். இதற்கெல்லாம் ஒரு விதத்தில் மனிதர்களே காரணமாயிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியுமா? When you abuse, overuse, mismanage natural resources, calamity will fall upon you. இயற்கை வளங்களை தவறாக நாம் பயன்படுத்தும் போது, அதிகமாக பயன்படுத்தும் போது, ஒழுங்கு கிரமமில்லாமல் பயன்படுத்தும் போது அதனால் வருகின்ற விளைவுகளை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். பல நேரங்களில் இந்த துன்பங்களை ஆண்டவர் நமக்கு அனுப்புவது நம்மை திருத்துவதற்காக என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையுள்ள வசனங்களிலே இதை வாசிக்கின்றோம். ஒரு தந்தை தன் மகனை திருத்துவது போல, அவனுடைய வாழ்வை மட்டுமே விரும்புவது போல ஆண்டவர் நம்மை திருத்துகிறார் துன்பங்கள் வழியாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அன்றைக்கு சமாரியாவில் வாழ்ந்த மக்களை, எருசலேமில் வாழ்ந்த மக்களை ஆண்டவர் தண்டித்தார், திருத்தினார். அந்த தண்டனை வழியாக நம்மை இன்றைக்கு எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களை தாங்களே கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய துன்பத்துக்கு காரணம் அந்த அரசர்களைப் போல ஆண்டவர் பார்வையில் நான் தீயது செய்ததுதானா? பொறுப்பில்லாமல் வாழ்ந்ததுதானா? சரியான முடிவுகளை மேற்கொள்ளாததுதானா? என் ஆன்மாவையும் உடலையும் அக்கறையோடு பாதுகாக்காமல் இருந்ததுதானா என்றெல்லாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை இத்தகைய குற்றச்சாட்டுக்கு நாம் உரியவர்கள் அல்லாமல் இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலைகளில் நம்முடைய துன்பத்தை நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்க கற்றுக்கொள்வோம். ஒருவேளை யோபு அனுபவித்தது போல ஆண்டவரோடு நெருக்கமான உறவுக்கு நம்முடைய துன்பங்கள் வழியாக ஆண்டவர் அழைக்கின்றார் போல் தெரிகிறது. பவுலடியார் கூறுவது போல பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவருடைய துன்பம் ஆண்டவரை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள துணை புரிவதாக குறிப்பிடுகிறாரே. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில் தங்களுடைய நம்பிக்கைக்காக துன்பங்களை ஏற்ற எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நமக்கு காட்டப்படுகின்றார்களே. ஒருவேளை நாமும் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர வாய்ப்பாக நம்முடைய துன்பங்கள் அமைகின்றதோ? நம்பிக்கையாளர்கள் ஒரு விதத்தில் தங்கள் துன்பங்கள் வழியாக ஆண்டவரை ஒத்திருக்கிறார்கள். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையுள்ள வசனங்கள். நம்பிக்கையாளர்கள் விண்ணக மாட்சிமைக்காக தங்கள் துன்பத்தினால் தயாரிக்கப்படுகிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய துன்பத்தினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, நம்மில் சிலர் இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை சுற்றி இருப்பவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள்
துன்புறுவதை பார்க்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்போது துன்புறுகின்ற அவர்கள் பாவிகள் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிடுவது போல, சிலருடைய துன்பங்கள் ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படுவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலருக்கு அநியாயமாக திடீரென்று நேரிடுகின்ற துன்பங்கள் எல்லாம் துன்புறாமல் இருக்கின்ற மற்றவர்களுக்கு மனம் மாற்றத்தின் அழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவே இதை அழகாக எடுத்துரைத்தாரே. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் கலிலேயர் சிலர் பிலாத்துவால் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை ஆண்டவரிடம் சொன்னபோது, அந்த கலிலேயர் மற்றெல்லா கலிலேயரையும் விட அதிக பாவிகள் என்று நினைக்காதீர்கள், மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அப்படியே அழிவீர்கள் என்றாரே. அதே போல சீலோவாமிலே ஒரு கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றதே. அப்படி இறந்தவர்கள் அதிக பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அப்படியே அழிவீர்கள் என்று சொன்னாரே. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் வேதனையுறுகின்றார்கள், சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், சிலர் இறந்தும் விடுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதரின் இறப்பும் உயிரோடு இருக்கிற நமக்கு மனமாற்றத்துக்கு இறைவன் விடுக்கின்ற அழைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய இரக்கத்தின் நேரம்தான் என்பதை மனத்தில் கொண்டு சீக்கிரமாக கனி தருகின்ற வாழ்க்கையை தொடங்குவோம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் என்று மன்றாடுவோம். ஆமென்.